அது ஒரு அழகான அடுக்குமாடி குடியிருப்பு. கவின், நிலா, ஆதி, சாரா ஆகிய 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எப்பவும் ஒண்ணாவே விளையாடுவாங்க. ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் அவங்க அந்த குடியிருப்போட பழைய பொருட்கள் வைக்கிற இடத்துல ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பழைய மர மேசைக்கு அடியில தூசி படிஞ்ச நிலையில ஒரு நீல நிற பெட்டி இருப்பத நிலா கவனிச்சா. "ஏய், இங்க பாருங்க, இது என்னவா இருக்கும்?" அப்படின்னு நிலா உற்சாகமா கத்துனா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பெட்டியை சுத்தி கூடிட்டாங்க. அதுல ஒரு சின்ன பூட்டும், அது மேல "நட்பு இருக்கும் இடத்துல நான் திறப்பேன்" அப்படின்ற வாக்கியமும் இருந்தது. "இது ஏதோ மாயாஜால பெட்டி போல தெரியுதே" அப்படின்னு சொன்னான் கவின். அவங்க அந்த பெட்டியை திறக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அது திறக்கவே இல்ல. சாவியும் எங்க தேடியும் கிடைக்கல. பெட்டியோட அடியில ஒரு சின்ன துண்டு சீட்டு இருந்துச்சு. அதுல 3 குறிப்புகள் இருந்தது. அதுல எழுதி இருந்ததாவது: உங்க வசம் உள்ள இனிப்ப மத்தவங்களுக்கு கொடுக்கணும். 2வது, ஒருவருக்கும் தெரியாம ஒரு நல்ல உதவி செய்யணும். 3வது, சேர்ந்து ஒரு ஓவியத்த வரையணும். இப்படி 3 வாக்கியங்கள் அதுல இருந்தது. அப்பதான் நான் திறக்கணும் அதுல இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உற்சாகமாயிட்டாங்க. ஆதி அவங்கிட்ட இந்த பிஸ்கட் பாக்கெட்ட எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்தான். சாரா அந்த அறையில சிதறி கிடந்த பழைய புத்தகங்களை அடுக்கி வச்சா. அந்த இடத்தையும் சுத்தம் செஞ்சா. அப்புறம் 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய காகிதத்துல அவங்களோட அழகான நட்பை சித்தரிக்கும் வகையில ஒரு வண்ணமயமான ஓவியத்தையும் வரைஞ்சாங்க. அவங்க ஓவியத்தை வரைஞ்சு முடிச்ச அந்த நொடியே அந்த நீல நிற பெட்டியிலிருந்து கிளிக்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பூட்டு தானாவே திறந்தது. எல்லாரும் ஆவலா உள்ள போய் பார்த்தாங்க. அதுல தங்கம் இல்ல வைரம் அப்படி இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா உள்ள இருந்தது 4 அழகான கலரான ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ். ஒரு சின்ன கடிதமும் இருந்துச்சு. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது நீங்க ஒருவருக்கு ஒருவர் காட்டும் அன்பும், இந்த தேடல்ல உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியும் தான். இந்த பட்டைங்க உங்க நட்ப அடையாளம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் ஒருவருக்கு ஒருவர் அந்த பட்டைகள கட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. விலை உயர்ந்த பொருட்களை விட நண்பருடன் சேர்ந்து செலவிட நேரமே அதிக சந்தோஷம் தரும் அப்படின்னு. நம்மளுக்கும் அப்படித்தானே? சின்ன வயசுல ஞாபகங்கள் வந்தா அது என்னைக்குமே சந்தோஷத்த மட்டும் தான் தரும். இல்லையா? நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.